வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல லேம்பு கறி ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது லேம்பு கறினா ஒண்ணும் இல்லங்க. நம்ப ஆடும் சரி, கோழியும் சரி, அதோடைய தொடை எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா? நீளமா, அத 2ஆ கட் பண்ணி, அத எப்படி நல்லா மொறு மொறுன்னு பெப்பர்லாம் போட்டு ஃப்ரை பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. முதல்ல லேம்பு கறியா ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கலாம். அத நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுல நல்லா மஞ்சத்தூள், உப்பு, லைட்டா பெப்பர் போட்டு முன்னாடியே நம்ம பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்துரலாம். 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் பெப்பரு இத மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தேன் எடுத்துக்கலாம். அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். கொத்தமல்லியும், புதினாவும் கொஞ்சம் பொடிசு பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஒரு அ அலுமினியம் ஃபாயில்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஏற்கனவே பெரட்டி வச்சிருக்க அந்த லேம்ப் கறி எடுத்து அதில வச்சு நல்லா சுத்தி ஒரு 180 டிகிரில மைக்ரோ ஓவன்ல வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தா போதுங்க. மறுபடியும் எடுத்து மறுபடியும் பெரட்டி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து வெளியில எடுத்து பார்த்தா கறியெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சு அதில எண்ணெய், அந்த பட்டரையும் ஊத்தி நம்ம ஏற்கனவே ஓவன்ல எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த கறியையும் எடுத்து அதில வச்சுருங்க. அது வச்சு நல்லா பெரட்டுனதுக்கு அப்புறமா மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டா அப்படியே பெரட்ட ஆரம்பிங்க. இதெல்லாம் நல்லா பெரட்டி முடிச்சதுக்கு அப்புறம், நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதையும் லைட்டா மேல தூவுங்க. இப்போ ஒரு 4, 5 பெரட்டு மட்டும் வைங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க. சிம்ல வச்சே பெரட்டுனீங்கனாவே அடி பிடிக்காம இருக்கும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த தேன மட்டும் ஊத்துங்க. எதுக்குன்னா நம்ம பட்டர் போட்டுருக்கோம். அது திகட்டாம இருக்கிறதுக்கு. தேன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கறிய பெரட்டக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது மேல உங்களுக்கு தேவைன்னா வெங்காயத்த ஸ்ப்ரிங் சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சுவையான லேம்ப் கறி கிரேவி ரெடி. தக்காளி, வெங்காயம், தண்ணி எதுவுமே சேர்க்காம எப்படி ஃப்ரை பண்ணியிருக்கேன்னு பார்க்குறோம். இந்த டிஷ் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் இத ட்ரை பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.